எசாயா அதிகாரம் 43 வசனம் 4. நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன். ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன். இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்களுடைய பார்வையில் நீங்கள் அருமையானவர்களாக இல்லாமல் இருக்கலாம். நீங்கள் இருக்கிற அந்த வீட்டில் உங்களுடைய அருமை புரியாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து தான் சொல்கிறாங்க, நீ ஏன் பார்வைக்கு அருமையாய் இருக்கிறாய் என்று. ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தீங்க தானே, என்னை யாருமே புரிஞ்சுக்கல, என் அருமை யாருக்குமே தெரியலை, நான் ஒரு நாள் இல்லாமல் போகும்போது தான் என்னுடைய அருமை உங்களுக்கெல்லாம் புரியும். இல்லைங்க, உங்களுடைய அருமையை கர்த்தர் ஒரு நாள் அவர்களுக்கு புரிய வைப்பார். அதுக்காக நீங்கள் கவலைப்பட வேணாம். என்னை யாரும் புரிஞ்சுக்கலையே, என் அருமை யாருக்கும் தெரியலையேன்னு இனிமே நம்ம வரி பண்ணாமல், என் அப்பாவோட பார்வையில் நான் அருமையானவளாய் இருக்கிறேன், அருமையானவனாய் இருக்கிறேன், அதற்காக ஏசப்பாவுக்கு நன்றின்னு சொல்லலாம். இன்றைக்கி கர்த்தர் நம்மளோடு பேசுகிற இந்த வார்த்தைக்காக ஏசப்பாவுக்கு தேங்க்யூ சொல்லலாம். ஃபீல் பண்ணிவிட்டு வருத்தத்தோட கவலையோடு இருந்த நம்மோட ஏசப்பா எவ்வளோ அழகாக பேசுகிறாங்க. ஏசப்பா என் கூட நீங்கள் பேசுகிறீங்களே, நன்றி ஏசப்பா. யாரோட பார்வைக்கும் நான் அருமையாக தெரியலை, ஆனால் உங்கள் பார்வையில் நான் அருமையாக இருக்கிறேனே, அதற்காக உமக்கு நன்றி. நான் உங்கள் பார்வையில் அருமையாக இருக்கிறபடினால எனக்கு ஏற்ற கனம் தேடி வரப்போகிறது. ஆமாங்க, ஏசப்பா சொன்னாங்க அப்படின்னா அதை கண்டிப்பாக அவங்க செய்வாங்க. நீங்கள் ஏசப்பாவுடைய பார்வையில் அருமையானவர்களாக இருக்கிறீங்க. ஆதலால் உங்களுக்கு தேவையான, உங்களுக்கு ஏற்ற அந்த கனத்தை கர்த்தர் உங்களுக்கு தருகிறாங்க. ஏசப்பா உங்களை சிநேகிக்கிறாங்க. உங்களுக்கு மனிதர்களை, ஜனங்களை கொடுக்க போகிறாங்க. மீன்ஸ் கர்த்தருக்குள்ளே நடத்துறதற்கு ஏற்ற ஞானத்தை உங்களுக்கு தரப்போகிறாங்க. மற்றவர்களிடத்தில் ஏசப்பாவை குறித்து சொல்கிறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. எப்படி சுவிசேஷத்தை சொல்லணும்னு உங்களுக்கு தெரியலை. ஆனால் ஏசப்பா கிட்ட இன்றைக்கி நம்ம ஏறெடுக்க போகிற இந்த ஜெபம் அதுக்கேற்ற ஞானத்தை உங்களுக்கு தரும். ஏசப்பா, எனக்கு நீங்கள் மனிதர்களை தரேன்னு சொல்லியிருக்கிறீங்களே, இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்களுக்கு நான் அருமையானவளாக இருக்கலை, ஆனால் உங்கள் பார்வையில் நான் அருமையாக இருக்கிறேன். அதுக்கு நான் உங்களுக்காக நான் என்ன செய்வேன் அப்படின்னா, உங்களுக்காக இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்களை உங்களிடத்தில் வந்து சேர்ப்பேன். எனக்கு ஆசை இருக்குது, உங்களை பற்றி சொல்லணும், உங்களை பற்றி அநேகருக்கு தெரியப்படுத்தணும், அநேகரை உங்களுடைய அன்பை அவங்களுக்கு புரிய வைக்கணும்னு. அந்த கல்வாரியில் நீங்கள் பாடுகள் அனுபவித்தீங்க, அதனால் நம்ம பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள், நிறைய பேர் சாபத்தில் இருக்கிறாங்க, பாவத்தில் விழுந்து கிடக்கிறாங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு விடுதலையை கூறணுங்கிற ஆசை எனக்கு இருக்குது. ஆனால் எப்படி எனக்கு சொல்லணும்னு எனக்கு தெரியலை. ஆவியானவரே, எனக்கு உதவி செய்யுங்க. யார் யார் எந்தெந்த நிலைமையில் இருக்கிறாங்கன்னு உங்களுக்கு தான்ப்பா தெரியும். ஆவியானவரே, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. யாரிடத்துல நான் போய் பேசணும், யாரிடத்துல எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசணும், எதை குறித்து நான் பேசணும் அப்படிங்கிற ஒரு உணர்த்துதலை ஆவியானவர் எனக்குள்ளே வைங்க. என்னுடைய ஆசைகளை நிறைவேற்றுங்க. நீங்கள் இதை செய் அப்படின்னு சொல்லும்போது ஒரு நாளும் நான் அதை செய்யாமல் இருக்கக்கூடாது. உங்களுக்கு அப்படியே கீழ்ப்படியணும். அண்ட் ஒரு நாளும் மாம்சம் வெளியே வரக்கூடாது. நான் சுயமாக எதையும் செஞ்சிடக்கூடாது. அவசரப்பட்டும் நான் எதுவும் செய்திடக்கூடாது. உங்கள் பாதத்தில் அமர்ந்து ஜெபிச்சுட்டு உங்கள் உதவியோட நான் ஒரு இடத்துல போய் சுவிசேஷத்தை அறிவிக்க, ஜனங்களுக்கு உங்களை பற்றி சொல்ல எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கப்பான்னு கேட்குறோம். கர்த்தர் இந்த ஜெபத்தை கேட்டு உங்களுக்கு எப்படி சொல்லணும், எங்கே சொல்லணும், என்ன சொல்லணும் எல்லாவற்றையும் அழகாக கற்றுத்தருவார். அதற்கேற்ற ஞானத்தையும் சூழ்நிலைகளையும்
கர்த்தரே உங்களுக்கு உருவாக்கி தருவாங்க. எனக்கு பெருசாக சுவிசேஷம் சொல்கிறதுக்கெல்லாம் ஆசை இல்லை, இதுவரைக்கும் அப்படி ஒரு தாட் எனக்கு வந்ததில்லை அப்படின்னா, இன்றைக்கி ஏசப்பா அதுக்கான ஒரு ஸ்டெப் எடு அப்படின்னு சொல்லி நம்மளோட பேசுகிறாங்க. ஏசப்பா, நான் அநேகருக்கு உங்களை பற்றி சொல்லணும், அநேகரை உங்கள் பக்கமாக திருப்பணும், உங்கள் அன்பை புரிய வைக்கணும், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கப்பான்னு கேளுங்க. கர்த்தர் அந்த ஆசையையும் உங்களுக்குள்ளே வைத்து அதை நிறைவேற்றத்தக்கதான வழியையும் உங்களுக்காக திறந்து தருவாங்க. ஆமாங்க, நீங்கள் கர்த்தருடைய பார்வையில் அருமையானவர்கள். நீங்கள் அருமையாய் இருக்கிறபடினால நீங்கள் கனம் பெற்றவர்கள். இது எவ்வளோ பெரிய வேல்யூவான வார்த்தை தெரியுமா? இந்த வார்த்தையை இன்னைக்கு ஃபுல்லாக சொல்லிகிட்டே இருங்க. இதற்கேற்ற கனம் உங்களிடத்துல வந்து சேரும். ஆமென். Have a wonderful day. God bless you.